உலகத்திலேயே பெரிய மிஸ்ட்ரியா இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எகிப்து பிரமிட்ஸ் தான் அப்படின்னு சொல்லணும். 1000 வருஷமா நிக்குது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எப்படி கட்டினாங்கன்னு 100% யாருக்குமே தெரியாது அப்படின்னு தான் சொல்லணும். பிரமிட்ஸ் 4500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. அப்போ கிரெயின்ஸ் கிடையாது, டிராக்டர்ஸ் கிடையாது, மெஷின்ஸ் கூட கிடையாது. அப்படின்னா அந்த பெரிய கல்லை எப்படி மேலே தூக்கிப்பாங்க அப்படிங்கிறது இன்னும் டவுட்டாக தான் இருக்கு. ஒவ்வொரு கல்லும் சுமார் 2 டன் எடை இருக்குமா. சில ஹிஸ்டாரியன்ஸ் சொல்றாங்க ஸ்லோப் மாதிரி ஏதாவது போட்டு மேலே இழுத்துருப்பாங்க அப்படின்னு. ஆனா அந்த அளவுக்கு பெரிய ரேம்ப் இல்ல ஸ்லோப்பு எங்கேயுமே கண்டுபிடிக்கல. அதனால இன்னும் மிஸ்ட்ரியா தான் இருக்கு. அதுக்கப்புறமா பிரமிட்ல இருக்க டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டா நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட்டுக்கு அலைன் ஆகி இருக்குதான். அதுல சின்ன மெஷர்மெண்ட் ஏறது கூட இல்லை. அந்த காலத்துல எந்த ஒரு மெஷரிங் டூலுமே இல்லாம எப்படி இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை அக்யூரேசியா கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு டவுட். இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இந்த பிரமிட்ஸ்குள்ள டெம்பரேச்சர் எப்பவுமே சேமா தான் இருக்குமா. ஆல்மோஸ்ட் வெளியே எவ்வளவு காத்தடிச்சாலும் வெயில் அடிச்சாலும் உள்ள எப்பவுமே குளிராதான் இருக்குமா. அதுக்கான ரீசனும் இன்னும் சயின்டிஸ்ட் யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. அதனால பிரமிட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் கிடையாது, அது மனித அறிவின் அதிசயம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப வரைக்கும் அதை எப்படி கட்டினாங்கன்னு எல்லாரையும் கேள்வி கேட்க வச்சுட்டே இருக்குது. நீங்க நினைச்சு பாருங்க, டெக்னாலஜியே இல்லாம இவ்வளவு பெர்ஃபெக்டா இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இதை உலக அதிசயங்கள்ல ஒன்னா சொல்றாங்க.